நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாட்டி நேர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே மறுபடியும் இந்த வாரத்திலும் உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா துதி கனம் புகழ் மகிமை எல்லாம் இயேசப்பாவுக்கே. ரெண்டாவது, ஜாஸ்வாட்டியோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம் செய்வதற்கு அநேக தடைகள், ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து இந்த ஊழியத்தின் பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்குகின்ற உருவாக்கும் நேரம், இந்த செய்தியின் மூலமாக இந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். சரியா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த செய்தியை நீங்கள் நிறைய பேர் கேட்குற மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சேனலில் பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக இடங்களுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து செல்வாராக. இன்னும் அநேக மக்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யணும்? போய் சேரணும். இந்த சேனல் அநேக மக்களுக்கு போய் சேரணும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, போன வாரத்தில் நம்ம கேட்டோம், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். லெந்து நாட்களை கர்த்தர் சிறப்பாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நல்லா ஜெபம் பண்ணீங்க, உபவாசம் இருந்தீங்க, வேதத்தை வாசித்தீங்க, பரிசுத்தமாக இருந்தீங்க, காணிக்கை கொடுத்தீங்க, பல தலைப்பின்களை பார்த்தோம். சரியா? கடைசியாக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் செத்து போகலை, அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். சரியா? நீ இந்த 2 நாட்களில் கடவுளோடு கூட இருந்ததுனால அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? 1 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் போன வாரம். சரியா? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மைகள் செய்தார், சுகம் கொடுத்தார், நிறைய நன்மையான காரியங்களை செய்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் போன வாரம் நம்ம பார்த்தோம். சரியா? இயேசுவானவர் இப்போ உயிரோடு எழும்பின பிறகும் நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறார். அவர் முன்னாடி மாத்திரமல்ல, இப்பவும் பல காரியங்களை செய்கிறார். தைரியமாயிரு அப்படிங்கிறாரு, திறன்கொள் அப்படிங்கிறாரு. 1 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடைசி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். சரியா? நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வந்ததுனால, இந்த லெந்து நாட்கள் நீங்கள் அதிகமாக ஜெபித்ததுனால, இந்த லெந்து நாட்கள் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்ததுனால, கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு எழும்பி ஜீவிக்கிற தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு நலமானதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா ஏதோ நான் உயிரோடு வந்துட்டேன், நான் அங்கே போய் இருக்க போகிறேன், எங்கே போய் இருக்க போகிறேன், அப்படி ஒரு சொல்லலை. நான் அந்த இடத்துல இருப்பேன், நான் இந்த இடத்துல இருப்பேன், நீ அந்த மலையில் இருப்பேன், இந்த மலையில் இருப்பேன், அப்படி ஒரு சொல்லவே இல்லை. அவர் நம்மளோடு கூட நடந்து வருகிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்த தெய்வமாக இருக்கிறார். நம்மளோடு கூட அவர் எப்பொழுதும் அவர் வந்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். சரியா? அவர் சொல்லுகிற வார்த்தை, நலமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நான் இன்றைக்கும் என்னால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள், அவர் உங்களுக்கு நிறைய நன்மை செய்வார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் தேடுங்க, அவர் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருங்க. அவர் அதிகமாக தேடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த 2 நாட்கள், இந்த உயிர்த்தெழுந்த நாட்கள், கர்த்தர் கொடுக்குற சூப்பரான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பண்ணுகிற உடன்படிக்கை, நான் உனக்கு நலமானதை செய்வேன், நான் உன் குடும்பத்திற்கு நலமானதை செய்வேன், நான் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நலமானதை செய்வேன்,
நான் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நலமானதை செய்வேன். நீ செய்கிற ஊழியத்தில் நான் நலமான காரியத்தை செய்வேன். நீ பார்க்கிற வேலையில் ஒரு நலமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடும் என்றோடும் கூட இன்னைக்கு மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த செய்தியை கேட்பது வீணாக போகாது. இந்த செய்தியை பார்ப்பது வீண் போகாது. இயேசுவை தேடுவது வீணாய் போகாது. இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பது வீணாய் போகாது. அவரை நோக்கி பார்ப்பது வீண் போகாது. அவர் நலமானதை செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நலமானதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? 1 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பாகம். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நலமான காரியத்தெல்லாம் செஞ்சிருவார் கொஞ்சம் பார்ப்போமா? ஒரு 10 நிமிஷம். என் குடும்பத்தில் அவர் என்ன நலமான காரியம் செஞ்சிருவார்? நானும் எனக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, என்ன நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், எங்களுக்கு இவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது, இதை விட வேறு என்ன வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நலமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். இல்லை அவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நலமானதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சரியா? முதல்ல ஒரு வசனத்தை வாசிடுவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9. பவுல் சொல்லுகிறார், சவுலாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை இயேசுவானவர் சவுலை சந்தித்து ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்து பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தர் சொல்லுகிற நலமான காரியம் முதல்ல என்ன நலமான காரியம்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். உங்கள் உடம்புல நல்ல பலனை கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல நலமான காரியங்கள், நலமான காரியம் என்ன நலமான காரியம்? உடம்புல நல்ல பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்ப்பதற்கு நல்லா நீட்டாக அழகாக ஜம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலகீனங்கள். தன்னுடைய வேலைகள் தன்னால் பார்க்க முடியல, நிறைய கடமைகள் இருக்குது, இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, இன்னும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, இன்னும் ஒவ்வொரு காரியங்களாக இருக்குது. அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன வேலை பார்த்து எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம்? என்ன வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை எப்படி கட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி என்று சொல்லி நாம் தவிக்கலாம், நாம் யோசிக்கலாம். ஆனால் இயேசுவானவர் அன்றைக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அதே தேவன் தான் இன்னைக்கு என்ன நன்மை உங்களுக்கு செய்ய போகிறாராம்? உன்னை நான் சுகப்படுத்துவேன்னு சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நலமானதை செய்ய போகிறாராம்? உன்னை நான் சொஸ்தப்படுத்த போகிறேன். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இதில் என் பேர் போட்டிருக்கேன். ஆண்டவர் என்னுடைய உடம்புலையும் சுகத்தை தரணும்ல. ஆண்டவர் நான் நல்ல வேலை பார்ப்பதற்கு எனக்கு பலன் தரணும்ல. இன்னும் ஊழியத்தின் பாதையில் ஓடுவதற்கு எனக்கு நல்ல உடம்புல ஆண்டவர் பலன் தரணும்ல. அதனால் அவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் நலமான காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நலமான காரியத்தை நான் முதல்ல எதில் செய்ய போகிறோம்னா உன் உடம்புல நான் செய்ய போகிறேன். இந்த உடம்புல உனக்கு நல்ல பலனை நான் தரப்போகிறேன். வியாதிகள் எதுவும் வராதபடி வந்த வியாதிகளை எடுத்து போட்டு பரிபூர்ணமான பலனையும் பரிபூர்ணமான சுகத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். இயேசுவானவர் இன்றைக்கும் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு குணமளிக்கிற ஒரு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும், அன்று மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் என் உடம்பில்
ஒரு நலமான காரியத்தை கர்த்தர் செய்வாரா? எனக்குள்ளே இப்படி ஒரு நோய் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு இத்தனை மாத்திரை சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு இன்னும் கடமைகள் இருக்கிறது. என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், நான் இன்னும் வர சொல்ல பார்க்கணும், நான் யாரை நம்பி நிற்பேன், ஆனால் என்னுடைய உடம்பு இப்படி ஆயிட்டேன் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம். எந்த மனிதனும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிட்டே, நான் பலகீனப்பட்டு உட்கார்ந்துட்டேனே, என் குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நலமான காரியத்தை உன் உடம்புல நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம உடம்புல இந்த உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் தொடுகிறார், எல்லா நரம்புகளையும் கர்த்தர் தொடுகிறார், சகல நோய்களையும் சகல விதமான பலகீனங்களையும் கர்த்தர் இன்றைக்கே மாற்றுகிறார், இப்பொழுதே மாற்றுகிறார், இப்பொழுதே சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அவர் பரிபூர்ணமான சுகத்தை உங்களுக்கு தருகிறார். நலமானதை உங்கள் உடம்புல முதல்ல செய்கிறார், நலமான சுகத்தை உங்களுக்கு தருகிறார், நலமான பலனை உங்களுக்கு தருகிறார், நலமான நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் இனி படுத்து கிடக்கிறவர் அல்ல, உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லி இயேசுவானவர் எப்படி சொன்னாரோ அதே போல இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நடங்க. இந்த பலகீனம் உங்கள் வாழ்க்கை இல்லை, இந்த நோய் உங்கள் வாழ்க்கை இல்லை, இந்த நோய் உங்கள் குடும்பத்தை தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் இயேசுவானவர் சிலுவையில் சுமந்து தூர்த்து விட்டார். உங்களுக்கு நலமானதை செய்ய போகிறார். விசுவாசிக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தருகிற நலமான காரியம் உங்கள் உடம்புல நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்ப்போமா? உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ரெண்டாவது என்ன நன்மை கொடுக்கிறார்? சரியா, இயேசுவானவர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன நலமான காரியத்தை கொடுக்கிறார்? முதல்ல உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பலகீனங்களையும் எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல நல்ல சுகத்தை கொடுக்குறார், நலமான காரியம். ரெண்டாவது நலமான காரியம் அவர் என்ன செய்கிறாரா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ கடன் வாங்க மாட்டேன், உனக்கு இருக்கிற எல்லா கடனையும் நான் அடைச்சி தருவேன், அதற்குரிய வழிகளை நான் திறந்து தருவேன், உன் வாழ்க்கையில் ஒரு நலமான காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறார். எங்கள் கடன் இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எனக்கும் கடன் இருக்கு. இந்த கடன் நம்ம ஒரு மாதம் எவ்வளோ உழைச்சாலும் ஒரு அளவுக்கு தான் அடைக்க முடியும், ஒரு லெவலுக்கு மேலே இன்றைக்கி அடைக்க முடியாது. நான் போன வாரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நபர்கிட்ட நான் ஃபோன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அண்ணன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற இங்கிலாந்து ஐரோப்பா தேசம் சொல்லி சொன்னார். அவர் ஒரு லாரியில் ஓடுகிற டிரைவர், எங்கள் ஊர் பக்கத்துக்காரர் தான். ஒரு 17 நாடுகளுக்கிட்ட ஒரு லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் எப்படி இந்த ஊர்லேருந்து எப்படி நீங்கள் அந்த நாட்டுக்கெலாம் போனீங்க, எப்படி உங்களுக்கு அந்த பாஷெல்லாம் தெரியும், இங்கிலீஷ்லாம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டேன். நான் இப்போ இருக்கிறது இங்கிலாந்தில் இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கு நான் போவேன், நான் லாரி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொன்னார், நீங்கள் நல்லா தானே கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, டிரைவராக வேலை பார்த்தீங்க, அப்போ எப்படி நீங்கள் அங்கே போனீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு வீடு கட்டினேன், நான் எதிர்பாராத விதமாக ஆஸ்பத்திரி செலவு ஒன்று வந்துச்சு, அந்த 5 பைசான்னு சொல்லுவாங்க அந்த வட்டியோட விகிதம், நான் வட்டிக்கு நான் ரூபா வாங்கி நான் வீட்டை கட்டினேன், அதுக்கப்புறம் ஒரு பலகீனம் வந்துச்சு, நான் மறுபடியும் நான் வட்டிக்கு வாங்கினேன் ரூபா, என்னால் பணத்தை கட்ட முடியலை, ஒரு மாதம் இத்தனை ஆயிரம் கட்டுன்னு சொல்லி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணாங்க, என்னால் கட்ட முடியலை, நான் இங்கே கேட்டு பார்த்தேன், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நான் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் பேசினேன். இன்னும் நிறைய சம்பவங்கள் நீங்கள் டிவிலையும் செய்தித்தாளையும் பார்க்கலாம். கடன் என்பது உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அழிச்சிரும். கடன் இருக்க இருக்க உங்களால் ஒன்றுமே பேச முடியாது.
கடன் இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் சிரிப்பு என்பது இருக்காது. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்க முடியாது, உங்களுடைய தேவைகளை சந்திக்க வைக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை படிப்பின் பாதையில் கொண்டு போக முடியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் செய்ய முடியாது, ஒரு தொழில் பார்க்க ஆரம்பிக்க முடியாது. கடன் 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 கடன். இந்த கடன் எப்படி வந்துச்சு தெரியல. ஆரம்பிக்கும் பொழுது சின்ன ஒரு அமௌண்ட் தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் எனக்கு தெரியும். அவங்க ஒரு நல்ல அழகான ஒரு கடை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. நல்ல கடை தொழில் ஓடுதுன்னு சொல்லி இவங்க என்ன நினச்சிட்டாங்க, பக்கத்தில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்துச்சு, அதை அங்கே இங்கேன்னு ரூபா பரட்டி போட்டு இடத்த வாங்கி போட்டாங்க. 2-3 மாதம் தான் ஆச்சு. இந்த கடைக்கு பக்கத்திலே அங்குடி ஒருத்தர் இருந்துட்டார். இவங்ககிட்ட என்னெல்லாம் பொருள் உண்டோ அதே மாதிரி பொருள் வச்சு அங்குடி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பக்கம் வியாபாரம் ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் வியாபாரம் குறைஞ்சிச்சு. இவங்களுக்கு டெய்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும், மாதம் இத்தனை ஆயிரம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு மாதம் 2 மாதம் அப்படி வியாபாரம் குறைஞ்சிச்சு. அப்போது ஃபோனில் என்னோட கூட பேசுனாங்க, ஜோம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஜோம் பண்ணோம். ஒரு நாள் நானும் என் மனைவி அந்த கடைக்கெல்லாம் போனோம். அப்போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். நாங்கள் ஃபோன்லேயும் சொன்னோம், கடையில் போய் ஜோம் பண்ணோம். அதே கடைக்கு மறுபடியும் அடுத்த நாள் போகும்போது ஆண்டவர் கிருபை செய்தார். அண்ணே, இப்போ நாங்களே இன்னொரு கடை வச்சுருக்கோம், நாங்கள் 2வது கடை ஒரு கடை வச்சுருக்கோம். இப்போ 2 கடையில் நல்லா வியாபாரம் வைக்கி அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், கடனெல்லாம் ஆண்டவர் அடைக்க கிருபை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அந்த அண்ணன் என்கிட்ட பேசினாங்க. அப்போது கடன் என்று சொல்லி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னா எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இது கடனில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நலமானதை செய்ய போகிறார். இன்னைக்கு அவர் சொல்கிற வார்த்தை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, ஆனால் நீ கடன் வாங்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் எத்தனை லட்சம் கடன் இருக்குது, எத்தனை கோடி இருக்குது கடன் இருக்குது, அது தேவையில்லை. எல்லா கடனையும் அடைத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இயேசு விடுவிக்கிறார் 4 மாவடி, அங்கே நிறைய மீட்டிங் நடக்கும், நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கள் போயிருக்கிறோம். அதில் நீங்கள் சாட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ப முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதற்காண்டி அந்த மனிதரை நிப்பாட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய மேடையில் அந்த மனிதரை நிப்பாட்டி அந்த மனிதர் தான் சாட்சி சொல்லுவார். நான் இந்த 4 மாவடி இந்த ஜெப கூடாரத்துக்கு வரும்பொழுது இத்தனை லட்சம் ரூபா கடனோடு நாங்கள் வந்தேன், இத்தனை கோடி ரூபா கடனோடு கூட நாங்கள் வந்தேன், நான் இருக்கையா செத்து பெறுவோமா என்று சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலைங்க வந்தேன், ஆனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த இடத்துல சாட்சி சொல்லுவார். நீங்கள் கேள்விப்படுங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசுவால் எத்தனை லட்ச ரூபா கடன், எத்தனை கோடி கடனையும் அடைக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நலமான காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு செய்கிறேன். நீ என்ன நம்பினதுனால, இயேசுவை நம்பினதுனால, இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பினதுனால இயேசுவானவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடனையும் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடன் என்னன்னு எனக்கு தெரியும். கடன் அதிகமானால் என்ன ஆகும் என்று சொல்லி எனக்கு தெரியும். குடும்பத்தை எப்படி பிரச்சனைகள்லாம் வரும் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நலமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இந்த கடன் என்கிற இந்த காரியத்தில், இந்த பணத்தின் தேவை என்கிற இந்த காரியத்தில் நீங்கள் நினைச்சே பார்க்கல, கடனில் விழுந்துட்டீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு யோசித்து பார்க்கல, ஆனால் கடனுக்குள்ளே விழுந்துட்டீங்க. ஆனால் இதுலேருந்து வெளியே வர முடியலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நலமானதை செய்வேன், நான் உன் குடும்பத்திற்கு நலமானதை செய்வேன், உன் வாழ்க்கைக்கு நான் நலமானதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கூட தெளிவாக பேசுகிறார். பயப்படாதீங்க, அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் தவறான முடிவு எடுக்காதீங்க. இயேசுவானவர் உங்களை வாழ வைப்பார். இயேசுவானவர் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். இயேசுவானவர் எந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ, எந்த மனிதர்களுக்கு முன்பதாக வெத்து பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீர்களோ, கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்பி தருவார். நீங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா என் வாழ்க்கையில் நலமானதை செய்யுங்க. சொல்லுவீங்களா நீங்கள்? ஏசப்பா என் வாழ்க்கையில் நலமானதை செய்யுங்க. நீ இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். கடன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதுவரைக்கும் எப்படியோ வம்பா போட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.
இந்த செய்தியை பார்க்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொல்ற, நலமான காரியம் உனக்கு நான் செய்வேன். என்ன செய்ய போகிறேன்? உன் கடனெல்லாம் நான் அடைச்சி தரப்போகிறேன். உன் கடன், உனக்கு உண்டான எல்லா கடனையும் நான் இன்னைக்கு அடைச்சி தரப்போகிறேன். நீ என்ன விசுவாசிக்கிறியா? இயேசுவானவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் கடனை அடைச்சி தருவார். அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. எந்தெந்த மனிதர்கள் மூலம் பேசணுமோ, எங்கேருந்து வர வேண்டிய பணங்கள் வரணுமோ, எங்கெங்கே உங்களுடைய பணங்கள் லாக்காகி உட்கார்ந்துருக்கிறோ, எங்கே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டியிருக்கோ, எல்லா பணத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பணம் வெளியே கிடக்கல, உங்களுடைய கணக்கு வழக்கு வெளியே இருக்குல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் திரும்பி தருவார். நியாயம் செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் பேசுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். அவர் முதல்ல என்ன நலமான காரியம் செய்கிறாரா? உங்கள் உடம்புல ஒரு பலன் கொடுக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கை முடிந்தது, என்னால் எழுந்திருக்க முடியல, என்னால் வேலைக்கு போக முடியல, என் பிள்ளைகளை யார் பார்ப்பாள், என்னுடைய மனைவியை யார் பார்ப்பார் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு படுத்திருக்கலாம். ஐயோ, என் வியாதி இப்படி வந்துட்டதே, இந்த வியாதி அடுத்து என் பிள்ளைக்கு வருமே என்று சொல்லி நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். நலமான காரியம் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர் சகல நோய்களையும், சகல விதமான எல்லா விதமான நோய்களை கர்த்தர் நினைச்சார் சுகப்படுத்தி, குணப்படுத்தி உங்கள் நலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வைக்கிறார். ரெண்டாவது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நான் இதுலேயும் என் பேர் போட்டிருக்கேன், டேவிட். நீ என்ன செய்ய மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீங்க ஏசப்பா, நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கீங்க ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் ஏசப்பாட்ட. ஏசப்பா மாத்திரம்தான் உங்களுக்கு நலமானதை செய்வார். எந்த மனிதர்களும் செய்ய மாட்டாங்க. எந்த உற்றார் உறவினர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. எந்த மனிதனும் உங்களுக்கு நலமான காரியம் செய்ய மாட்டான். நான் சொல்கிறேன், ஆனால் இயேசுவானவர் மாத்திரம்தான் உங்களுக்கு நலமான காரியம் செய்கிறார். இயேசுவானவர் மாத்திரம்தான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். இயேசுவானவர் மாத்திரம்தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இப்படியே இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த செய்தியை கேட்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லா கடனையும் அடைத்து தருகிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீங்கள் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நலமான காரியங்களை நீர் இந்த நாட்களிலிருந்து அப்பா செய்ய போகிறதற்காய், செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா பலகீனங்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு புது பலனையும், புது சௌக்கியத்தையும், புது ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் கொடுத்து எங்களை ஓட வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. ரெண்டாவது ஏசப்பா, எங்களுக்கு உண்டான எல்லா கடனையும் கர்த்தர் அடைத்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. புதிய வாழ்க்கையை, நலமான வாழ்க்கையை, நன்மையான வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். என்னால் சொல்ல முடியும். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.